இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறையே தமிழே உறவே வணக்கம். நான் உங்கள் அருத்தன் ஆஞ்சலோ. உயிர்ப்பின் மகிழ்ச்சியிலே 2வது வாரத்துக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். என்று இயேசு சுவாமி இந்த கிழமை முழுவதும் ஒவ்வொருவருக்கும் பல வழிகளிலே தோன்றி இன்று தோமாவுக்கு தோன்றுகிற நிகழ்வை நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். உயிர்ப்பும் அணுவும் என்பது கத்தோலிக்க திருச்சபைக்கு, சிறப்பாக கிறிஸ்தவர்களுக்கு, நம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்வின் அனுபவமாக இருக்கிறது. இது ஒரு தனிப்பட்ட வாழ்வின் அனுபவம் மாத்திரமல்ல, இது ஒரு குடும்பத்தின் அனுபவமாக மாற்றம் வருது. உயிர்ப்பு என்பது நமக்கு மிக மிக சக்தி வாய்ந்த வல்லமையுள்ள தனித்துவமான ஒரு அனுபவமாகும். யோவான் 11:22 வார்த்தை சொல்லுகிறது, உயிர்ப்பு உயிரும் நானே, விசுவாசம் கொள்வோன் இறப்பின் வாழ்வார் சொன்ன இயேசு சுவாமி தானே உயிர்த்தெழுந்து முதற்கனியாக வானகர் ஆட்சியத்தை வாக்கு பண்ணுகிறார். ஆகவே இன்னைக்கு தோமாக்கு அவர் தோன்றி திடப்படுத்துகிறார். நம்பிக்கை இல்லாத இருக்காத, நம்பிக்கைகள் ஐயம் தவிர்த்து நம்பிக்கைகள், என் உயிர்ப்பின் சாட்சியாக உலகின் கடையில் அவர் இனி போக வேண்டும் என்று தோமாவுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். அதன் காரணமாகத்தான் இந்தியா, சீனா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு தோமையார் நற்செய்தி அறிக்க துணிவுடன் சென்றார். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, நாமும் இயேசுவினுடைய இந்த தனித்துவமான உயிர்ப்பின் அனுபவத்திலே வாழ ஆண்டவர் அழைக்கிறார். என்று சொன்னால், நாம் நம்புகிற நம் இயேசு உயிர்க்கவில்லை என்று சொன்னால், நானும் நீங்களும் நம்புகிற நம் விசுவாசம் பொருளற்றது என்று சின்னப்பர் மிக தெளிவாக சொல்கிறார். ஆகவே நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையே இயேசுடைய உயிர்ப்பில் இருக்கிறது. ஆகவே உயிர்ப்பின் மனிதர்களாக, மனுஷிகளாக இந்த உலகம் முழுவதுக்கு நாம் செல்ல ஆண்டவர் இந்த 2வது வாரத்தில் நம்மை அழைக்கிறார். கடந்த வாரம் நாம் விழித்திருந்து ஆண்டவருடைய உயிர்ப்பின் அந்த சனியூடாக ஞாயிற்றுக்கிழமை நாம் உயிர்ப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடி இன்றைக்கு ஒரு வாரத்துல மீண்டும் இந்த 2வது வாரத்துல ஒரு வாரம் கடந்து அந்த மீட்பின் உயிர்ப்பின் அனுபவத்துக்களை கடந்து செல்ல நம்மை அழைக்கிறார். ஆகவே உயிர்ப்பின் அனுபவம் தான் திருச்சபையை பல மனுஷர்களை உயிர் துடிப்போடு இன்றும் வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் நாம் சொல்லுகிறோம், இளமை ததும்பும் திருச்சபை என்று சொல்லி நாம் பாடுகிறோம். காரணம் இந்த உயிர்ப்பின் அனுபவம். உயிர்ப்பின் அனுபவத்துக்குள்ள நாங்கள் தொடர்ந்து வாழ ஆண்டவர் சிறப்பாக இந்த தோமாக்கு சொல்வது போல ஐயம் தவிர்த்து நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார். நாம் நம்பிக்கை இனங்களை தவிர்த்து அவர்களே நம்பிக்கை கொண்டு உயிர்ப்பின் அனுபவத்துக்களை கடந்து செல்ல ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை ஆஸ்வதித்து வழி நடத்தி உயிர்ப்பின் அனுபவத்துக்குள்ள உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கூட்டி செல்லும்படியாக சிறப்பாக மன்றாடுகிறேன். என் ஆண்டவரே, என் தேவனே, என் ஆண்டவரே, என் தேவனே. நன்றி, வணக்கம்.